நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். ஹலோ சார், நான் மைனா. சொல்லு மைனா. நீங்க இப்ப எங்க இருக்கீங்க? நான் உங்களை பார்க்கணும். அது வந்து நான் டெக்ஸ்டைல்ஸ்க்கு போற வழியில உங்களை பார்க்க முடியுமா? நான் உங்க வீட்டுக்கு வரேன். அது அம்மா காலையிலே கோயிலுக்கு போகணும்னு சொன்னாங்க. பரவாயில்ல, நான் வெயிட் பண்றேன். நான் 10 நிமிஷத்துல வரேன். நான் உடனே ரெடி ஆயிட்டு சுஷீலா அக்காவோட கடைக்கு வந்துடுறேன். சரி. அது என்ன விஷயமா? அதெல்லாம் நான் நேர்ல வந்து சொல்றேன் சார். ஏய் மைனா. என்னடா? மைனா தான் கூப்பிட்டா. இப்போ உடனே பார்க்கணும்னு சொல்றா. எதுக்கு கூப்பிட்டான்னு சொன்னாலா? என்ன விஷயம்னு எனக்கும் எதுவும் தெரியல. உடனே இப்பவே பார்க்கணும்னு மட்டும் சொன்னா. அப்போ அதுவா தான் இருக்கும். என்னம்மா சொல்றீங்க? அவளோட மனசு மாறி இருக்கும். ஒருவேளை வீட்ல எல்லாத்தையும் யோசிச்சு கூட சரின்னு சொல்லிருக்கலாம். அப்படியா? அப்படியும் இருக்கலாம். எனக்கு என்னமோ பாசிட்டிவா யோசி சுபாஷ். நீ அவளையே விரும்பிட்டு இருக்க. ஒருவேளை அவ விருப்பத்தை சொல்ல பார்க்கலான்னு நினைப்பா. அம்மா சீக்கிரம் வாங்க போலாம். என்ன மைனா, பார்க்கணும்னு சொல்லியிருந்த? இல்ல, நீங்க 2 பேரும் ஏதாவது பேசணும்னு இருந்தா நான் அங்க போய் நிக்கிறேன். எதுக்கு? டீச்சர் அம்மா, உங்களுக்கு தெரியாத ரகசியம் ஒன்றும் எங்களுக்குள்ள இல்ல. இதை கொடுக்கறதுக்காக தான் நான் உங்களை உடனே வர சொன்னேன். என்னது இது? நீங்க எனக்கு கொடுத்த 2 லட்சம் ரூபாய். இல்ல, என்ன இவ்வளவு சீக்கிரமா? நான் வெளியே கேட்டதுல எனக்கு கொஞ்சம் பணம் கிடைச்சது. அதை கையோட உங்களுக்கு கொடுத்துடலான்னு நினைச்சேன். திடீர்னு இவ்ளோ பணம் உனக்கு எப்படி கிடைச்சது? அது கிடைச்சிருச்சு டீச்சர். அப்பா கடன் கொடுத்திருந்த கொஞ்சம் பணம் இப்பதான் எங்களுக்கு கிடைச்சது. இல்ல, அச்சு மாமா யாருக்கு இவ்வளவு பணம் கொடுத்திருந்தாரு? அது வந்து யாருன்னு எனக்கு தெரியாது. நான் அப்பா கிட்ட அவ்வளவு விவரமாலாம் எதுவும் கேட்கல. இந்த பணம் கிடைச்ச உடனே எல்லாருக்கும் கொடுத்துடணும்னு நான் நினைச்சேன். இந்தாங்க சார், தயவு செஞ்சு இதை வாங்கிக்கோங்க. டீச்சர் அம்மாவும் சாரும் எனக்கு எவ்வளவு பெரிய உதவி செஞ்சிருக்கீங்க. அதுக்கு ஈடா என்ன செஞ்சாலும் ஈடாகாது. அதை எப்படி சொல்றதுன்னு தான் எனக்கு தெரியவே இல்லை. சரி, நான் கிளம்புறேன். மைனா, வெறும் நன்றி மட்டும் சொல்லிட்டு போயிடுவியா மைனா? அது வேற என்ன பண்ணணும்? எனக்கு டைம் ஆயிடுச்சு. டெக்ஸ்டைல்ஸ்க்கு லேட்டா போனா திட்டுவாங்க. நான் சொன்னதுக்கு நீ இப்ப வரைக்கும் சார், நான் அதை ஒரு தமாஷா தான் இப்போ வரைக்கும் எடுத்துக்கிட்டேன். நான் அதை ஒரு பெரிய விஷயமாவே எடுத்துக்கல. மைனா, அது சார், எனக்கு மெயின் ரோட் போனாதான் இப்போ பஸ் கிடைக்கும். உங்களுக்காக வெயிட் பண்ணி 7:10 பஸ் போயிடுச்சு. இல்ல, நான் சொல்றத கொஞ்சம். நான் கிளம்புறேன் சார்.
உனக்கு புரிஞ்சிருச்சா? உனக்கும் அவளுக்கும் நடுவுல என்னன்னு? டேய், இந்த 2 லட்சம் தான், அவ்வளவுதான், விடு. மைனா இதை திருப்பி கொடுத்துட்டு நன்றி சொல்லிட்டு அவ போயிட்டா. இதோட முடிஞ்சிருச்சு உனக்கும் அவளுக்கு இருக்கிற உறவெல்லாம். உனக்கு விருப்பம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, நான் ஒரு உண்மையை சொல்றேன். இதுக்கப்புறம் நீ மைனாவுக்காக காத்துட்டு இருக்கிறது அர்த்தமே இல்லை. புரிஞ்சுதா? அம்மா வண்டியில ஏறுங்க. கடைசியில் அதுவும் நடந்துருச்சு. அபியோட கையை உடைச்சவங்க மேல ஒரு நடவடிக்கை இது வரைக்கும் எடுக்கல. என்ன பண்றது? அதை விட்டுத்தல விஷ்ணு. அவங்க சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ், அதுவும் இல்லாம பணக்காரங்க, என்ன நினைச்சாலும் செய்யக்கூடியவங்க. நம்மளால அவங்கள எதிர்க்க முடியாது. இங்க நிறைய பேர் அவளுக்கு பயந்து தான் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டு இருக்காங்க. பொறாமையால தான் அவங்க அபி அடிச்சுது. கையை எப்படி ஒடிச்சிருக்காங்க பாத்தியா? இதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. சரி, இப்ப என்ன பண்ணணும்னு சொல்ற? என்ன பண்ணணுமா? போனா போகட்டும்லாம் விட முடியாது. இது வரைக்கும் ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. இது சரி வராது. யோசிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நான் போய் பிரின்சிபாலை பார்க்குறேன். டேய், நீ வாடா. வேணாம் விஷ்ணு, தேவையில்லாத பிரச்சனை வேணாம். நான் அதை அப்பவே மறந்துட்டேன், விட்டுருங்க. நீங்கெல்லாம் பயந்துட்டு இருக்கிறதா பிரச்சனையே. சீனியர்னா அவனுக்கு என்ன கொம்பா முளைச்சிருக்கு? இதை கேட்கணும் தான் நானும் சொல்றேன். நீங்க சொல்றதுலாம் சரிதான், ஆனா அபி சொன்னதுதான் கரெக்ட். நாம இதை பெரிய பிரச்சனையா ஆக்க வேண்டாம். சரிதான் விஷ்ணு, இப்போதைக்கு எந்த ப்ராப்ளமும் பண்ண வேணாம். இங்க எல்லாருமே பயப்படுறீங்க. நீங்க இப்படி பயந்தீங்கன்னா நாமெல்லாம் இங்க ஜூனியர்ஸா படிக்க முடியுமா? உங்களோட ஆதங்கம்லாம் எனக்கு புரியுது. ஆனா நம்ம இங்க படிக்க தானே வந்திருக்கோம். அவங்கள அடிக்கிறதுக்கா? நடந்தது நடந்துருச்சு. இதுக்கப்புறம் அதை நடக்காம பாத்துக்கலாம். அதுதான் விஷ்ணு நல்லது. எனக்கு இந்த பிரச்சனை இல்லாம நிறைய பிரச்சனை இருக்கு விஷ்ணு. அதுக்கு நடுவுல இந்த காம்படிஷன் வேற. இது தேவையில்லை. ஓகே, வேண்டாம்னா வேண்டாம். உன்னதானே அடிச்சாங்க, எல்லாம் உன் விருப்பம் தான். நான் மனசார சொல்லல, நான் யோசிச்சு பார்த்தேன். அதுதான் நல்லது. சரி, ஒத்துக்கிறேன். நான் இனிமே இந்த பிரச்சனையில தலையிடவே மாட்டேன். போதுமா? விஷ்ணு, நான் சொல்றது. அவங்க உன்னை அடிச்சதும் நான் ரொம்ப வருத்தப்பட்டேன் தெரியுமா? அதனால தான் நான் சொன்னேன். பரவாயில்ல. டேய் விஷ்ணு, இருட வர. இது சொன்ன உடனே விஷ்ணு கோச்சிக்கிட்டான். ஆமா, ஆனா எனக்கு இருக்க பிரச்சனையில அவன் ஏன் கஷ்டப்படணும்? நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை நம்ம தப்பா யூஸ் பண்ணக்கூடாது. அது எனக்கு விருப்பம் இல்லை. எங்க அக்கா தான். அக்கா, என்ன விசேஷம்? அபி, நான் பணத்தை உன்னோட அக்கௌண்ட்ல போட்டிருக்கேன். அப்படியாக்கா? நீ சொன்ன பணம் மட்டும் இல்ல, இன்னும் அடுத்த செம்முக்கு வாங்கக்கூடிய புக்குக்கும் நான் சேர்த்து பணம் போட்டிருக்கேன். தேங்க்யூக்கா. நீ அங்க நல்லா இருக்கல்ல? ஆ, நல்லா இருக்கேன். அங்க அப்பா? இங்க யாருக்கும் ஒரு பிரச்சனையும் இல்ல. நீ டென்ஷன் ஆகாம படிச்சா போதும். நான் படிச்சுட்டு தான்க்கா இருக்கேன். சரிம்மா. ராதாக்கா, போலாம். சரி மைனா. அக்கா என்னடி சொன்னாங்க? அக்கா எனக்கு பணம் அனுப்பியிருக்காங்க. பாவம், எங்கேயோ கடன் வாங்கியிருக்காங்க. எனக்காகவும் குடும்பத்துக்காகவும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இவ்ளோ அன்பான அக்கா கிடைக்க நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்க. தேங்க்யூ. எங்க அக்கா கிடைச்சது எனக்கு வரந்தான். பாரு, லேபுக்கு போற நேரம் வந்துருச்சு, வாங்க. அபி, ஆ, விஷ்ணுவை நீ கஷ்டப்படுத்திட்ட. சரி, நீ இப்போ ஒரு வேலை பண்ணு. அந்த சீனியர்ஸ் எல்லாம் ஃப்ராடுங்க. அவங்க இதுக்கு மேல அடங்க மாட்டாங்க. இப்போ உனக்கு கை உடைஞ்சிருக்கு, இதோட முடிஞ்சிரும்லாம் நினைக்காத. நீ கவனமா இரு.
சுசீலா அண்ணியும் அஸ்வினியும் நல்லா இருக்காங்கல்ல? கடவுள் ஆசீர்வாதத்துல நல்லா இருக்காங்க. நீங்க வரப்போ அவங்களையும் கூட கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. அஸ்வினி பொண்ணை பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நல்ல விஷயம்தான். உனக்கும் சுபாஷ்க்கும் எப்பவும் டைமே இருக்காது. எப்பவும் நாங்க சொல்லிட்டு இருப்போம், அடிக்கடி வந்து பார்க்கணும்னு அம்மாவுக்கும் தோணல, பையனுக்கும் தோணல. நீங்க சொல்றது உண்மைதானா? விவசாய வேலை முடியட்டும், அந்த ஃபார்மை எப்பவுமே நாங்க கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். அதுங்களுக்கு என்ன சொல்லவா தெரியும்? கவனிக்காம விட்டு அப்புறம் பார்த்துக்கலான்லாம் சொல்ல முடியாது. சொல்றது சரிதான், இருந்தாலும் நான் சொல்லிக்கிட்டு தான் இருப்பேன். சரி, வீடு கட்ட லோன் எடுத்துட்டு வேலையை தொடங்கல? தொடங்கணும். அதை செஞ்சே ஆகணும். இந்த வீடும் நலமும் சுமிதா பேர்ல தானே இருக்கு. என்னதான் இருந்தாலும் சுபாஷ்குன்னு ஒரு வீடு வேணும்ல. அப்ப கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த வேலையை முடிச்சிருங்க. நீ சுபாஷ் கிட்ட விஷயத்த சொன்னியா? இல்ல, இன்னும் சொல்லல. வரட்டும், சொல்லலாம். அவனுக்கு விருப்பம்லாம் இல்லாம இருக்காது. அவங்க 2 பேரும் சின்ன வயசுலயே ஒன்னா விளையாண்டவங்க தானே. அவங்களுக்கு புரியாம இருக்குமா? இந்த விஷயத்துல அஸ்வினிக்கும் சுஷிலானிக்கும் எந்தவித எதிர்ப்பும் இல்லைல்ல? பிடிக்காமையா? 2 பேருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. சுபாஷே வந்துட்டான். எப்போ வந்தீங்க மாமா? நான் வந்து கொஞ்ச நேரம் தான் ஆகுது. நான் பஞ்சாயத்து வரைக்கும் போயிருந்தேன். வீட்டில இருந்து அதுதான் பிரச்சனை. வீட்டில் ஆம்பளை புள்ள இல்லாதனால எல்லாத்துக்கும் நான் தானே ஓடணும். அஸ்வினி கல்யாணம் முடிஞ்சிச்சுன்னா அப்புறம் என்ன கஷ்டம் இருக்கு? செய்யறதுக்கு ஆள் வந்துருவாங்கல்ல. அது சரிதான். அஸ்வினிக்கு கல்யாணம் பண்ண போறீங்களா? மாப்பிள்ளை எந்த ஊரு? எங்க மாமா? ஊர்லயே வேலை பார்க்குற பையனா இல்ல கல்ஃப்ல இருக்காரா? ஊர்லயே இருக்கிறவர் தான். அரசாங்க வேலையெல்லாம் இல்ல, விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு. அப்படியா? அதுல அஸ்வினிக்கு ஓகேவா? அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இனி மாப்பிள்ளைக்கு தான் பிடிச்சிருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். அப்ப இவ்வளவு தூரம் முடிவு பண்ணிருக்கீங்க, மாப்பிள்ளைக்கு தெரியாதா? எல்லாத்தையும் உங்க அம்மா சொல்லுவாங்க. அம்மாவும் பையனும் யோசிச்சு எப்பன்னு சொன்னா போதும். நான் கிளம்புறேன். வரமா? சரி. அம்மா, இவர் சொன்னது எதுவுமே எனக்கு புரியல. டேய், நான் சொல்லிதான் அண்ணன் இங்க வந்தாரு. எதுக்காக? அஸ்வினிய உனக்கு தெரியும்ல, அவளை உனக்காக பேசியிருக்கேன். டேய், அங்க இருக்கிற எல்லாருமே அஸ்வினி எங்க மருமகளா அனுப்பணும்ன்றது ரொம்ப ஆசைப்படுறாங்க. எனக்கும் அதான் ஆசை. அம்மா, ஏற்கனவே அஸ்வினிக்கு சின்ன வயசுல இருந்து உன்னை ரொம்ப பிடிக்கும்ல. அம்மா, ஏமா இப்படிலாம் பண்றீங்க? நான் நல்ல தெளிவா சொல்றேன். ரொம்ப நாள் தள்ளி போடாம நல்ல முகூர்த்த நாள் பார்த்து உனக்கும் அஸ்வினிக்கும் கல்யாணம் பண்ணணும். எனக்கு உன் வாழ்க்கை தான் முக்கியம். இதுக்கு மேல நீ அவ பின்னாடி போய் உன் வாழ்க்கையை அழிச்சிடாத. அம்மா, எதுக்காக இப்படி பண்றீங்க? எதுக்கு இவங்களெல்லாம் வர சொல்றீங்க? என் வாழ்க்கையில யாரு வரணுங்கிறத நான் தான் முடிவு பண்ணுவேன். சரிதான், நீ தான் அதை முடிவு பண்ணணும். அதுக்கு நான் உனக்கு டைம் கூட கொடுத்துட்டேன். ஆனா எனக்கு விருப்பம் இல்ல. எனக்கு விருப்பம் இல்ல. இங்க பாருப்பா, அஸ்வினிக்கு என்ன குறை இருக்கு? படிப்பு இல்லையா? அழகு இல்லையா? அது மட்டும் இல்லாம சின்ன வயசுல இருந்து நம்ம பார்த்து வளர்ந்த பொண்ணு. பத்தாத குறைக்கு உன் அம்மாக்கு பிடிச்ச பொண்ணு. நீங்க பண்றது எனக்கு பிடிக்கல. டேய், நான் சொல்றது. நான் எதையும் கேட்க விரும்பல. என்னடி? பிருந்தாவனத்துல கிருஷ்ணர் வராரு. என்ன? ராதைய பார்க்க கிருஷ்ணர் வராரு. இதோ பாருங்க. இல்ல
இல்லை நான் சும்மா அப்புறம் மைனா ஒரு விஷயம். இன்னும் நிறைய சாரியை டிஸ்பிளேல போட வேண்டிய வேலை இருக்கு சார். இவ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கா? ஷோ, பாவம் ரஞ்சித் சார் எவ்வளவு கவலையோட நிக்கிறாரு. அந்த மைனாவை இப்ப என்ன பண்றேன்னு பாருங்க. சோனி விடுங்க ராதாக்கா. நீ என்ன பண்ணிட்டு இருக்க மைனா? என்ன? இதெல்லாம் உன்னோட ஒரு டெக்னிக்னு எனக்கு தெரியும். புத்திசாலிங்க இப்படிதான் பண்ணுவாங்க. தூண்டில் போட்டாலும் அதுல மாட்டியும் மாட்டாத மாதிரி விரால் மீன் மாதிரி வழுக்கிட்டு போவாங்க. புரியுது. ரஞ்சித் சார நீ எப்படியெல்லாம் அலைய விடுறேன்னு நல்லாவே புரியுது. இங்க பாரு சோனி, நிறுத்து. நீ பண்றதுல எனக்கு தெரியாத என்ன சொல்ற? நான் தான் இப்ப கேட்டவ இல்ல? பாரு சோனி, தேவையில்லாம பிரச்சனை உருவாக்காத. நான் தானே இங்க பிரச்சனை உண்டாக்கிட்டு இருக்கேன். பாவம் ரஞ்சித் சார், இன்னைக்கு அவருக்கு பைத்தியமே பிடிச்சிரும். இங்க பாரு, இதுக்கு நீ எப்படியும் கண்டிப்பா பதில் சொல்ல வேண்டியது வரும். சோனி, நீ இவ்ளோ நாளா நிறைய பேசியிருக்க. நான் எதுக்கும் பதில் சொல்லாம ரொம்ப பொறுமையா இருந்திருக்கேன். நான் சொல்லுவேன், அப்படிதான் சொல்லுவேன். நீ என்ன பண்ணுவ? நான் இங்க வரது யாரையும் காதலிக்க இல்ல, வாழ்றதுக்காக, என் குடும்பத்தை பட்னி இல்லாம பாத்துக்கிறதுக்கு தான். இதெல்லாம் சொன்னா உங்க யாருக்குமே புரியாது. ரெண்டு பேரும் படிக்க வைக்கிறதுக்காக நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். இப்படி என் பேர்ல தேவையில்லாத பிரச்சனையை உருவாக்கி உங்களால சொல்லி சிரிக்க தான் முடியும். இது எதுவும் என்ன பாதிக்காது. இந்த சின்ன வயசுலயே அவ்வளோ கஷ்டத்தை தாங்கிட்டு இருக்கேன் நானு. அது உன்னை பார்க்கும் போதே தெரியுது. என்னை என்ன வேணாலும் சொல்லிக்கோ, ஆனா ரஞ்சித் சார எதுக்காக நீ தேவையில்லாம இழுக்கிற? ஆஹா, கேட்டீங்கல்ல, இதுதான் யதார்த்தமான காதல்னு சொன்னேன். ரஞ்சித் சார தேவையில்லாம இழுக்கிறேன். அப்படியே இருக்கட்டும், காதல் வளரட்டும். நான் என்ன பண்றேன்னு பாரு. சோனி, தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத, உன் வேலையை போய் பாரு. இதோ இங்க இருக்காளே இந்த மைனா, இந்த சொத்துக்கள் எல்லாம் அனுபவிக்கணுங்கிறது தான் அவ பிளான். ப்ளீஸ், நான் இங்க வேலை செய்யணும்னு நினைக்கிறேன். என்ன கொஞ்சம் தனியா விடுறியா? இங்க நீ வேலை செய்யவே முடியாது, செய்யவும் விட மாட்டேன். பார்த்துட்டே இரு, அதுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். அவ சொல்றதெல்லாம் நீ எதுவும் யோசிச்சுட்டு இருக்காத. நீங்க எந்த விஷயத்தையும் விவரமா இது வரைக்கும் சொல்லல. அப்ப நான் இது வரைக்கும் சொன்னது எதுவுமே உங்களுக்கு புரியலையா? டீட்டெயில்ஸ் தெளிவா தெரிஞ்சாதான் ஒரு வக்கீலா நான் என்ன பண்றது எது பண்றது சொல்ல முடியும். என் ஒய்ஃபுக்கோ நான் என்னை விட அதிகமா நேசிக்கிற ரஞ்சித்துக்கோ தெரியக்கூடாத விஷயம் இது. எதுக்காகன்னா என் தம்பிங்களுக்கு கூட தெரியாத விஷயம் இது. இது எல்லாமே ஓரளவுக்கு தான் தெரியும், எங்க அப்பா ராஜன் கர்த்தாவுக்கு. இது உங்ககிட்ட சொன்னா மட்டும்தான் மற்றவங்களுக்கு தெரிய வராதுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதனால தான் இதை உங்ககிட்ட சொல்றேன். நீங்க விஷயத்தை சொல்லுங்க. கர்த்தா குரூப்ல ஒவ்வொரு நபரும் அனுபவிக்கிற இந்த ஆடம்பரங்கள் எல்லாம் ஒரே ராத்திரியில முடிய போகுது. எனக்கு ஒன்றும் புரியல. கர்த்தா குரூப்போட 80% உழைப்பு பொதுமக்கள் நினைக்கிற மாதிரி எங்களோடதல்ல. உண்மை சொல்ல போனா இன்னொருத்தருடையது. மைசூர்ல இருக்கிற
நாகராஜ ஷெட்டியோடது. ஒரு கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் நாகராஜ ஷெட்டிக்கு ஜெயிலுக்கு போக வேண்டியதாச்சு. வேற வழி இல்லாம பார்ட்னராகவும் விசுவாசியாகவும் இருந்த எங்க அப்பா பேர்ல முழு சொத்தையும் அனுபவிக்கலாம்னு சொல்லி எழுதிட்டாரு அந்த மனுஷன். அந்த ஆளு ஜெயிலிருந்து வெளியில் வந்தா திருப்பி கொடுக்கணுன்ற கண்டிஷனோட இந்த நாகராஜ செட்டியோட ஃபேமிலி எல்லாரையும் சாகடிச்சிட்டாங்க. நாகராஜ் செட்டி தான் இந்த கொலைக்கெல்லாம் காரணம்னு போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. அன்னைக்கு ஜெயிலுக்கு போன நாகராஜ செட்டி திரும்ப வந்துருவாரோன்னு நீங்க பயப்படுறீங்க, அப்படிதானே? ஆமா. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.